நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்ப ராசி. ராசி சக்கரத்துல வான் மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது 11வது ராசி. 11வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இடம். சனி பகவான் ஆளக்கூடிய இடம். வெளிநாட்டுக்கு சென்று பட்டம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். அப்படி வெளிநாட்டுக்கு போய் பட்டம் வாங்கிட்டு வந்தாலும் சொந்த நாட்டில் சொந்த ஊர்ல குலத்தொழில செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொய் சொல்றது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பித்தலாட்டம் யாராவது பேசுனாங்களோ அவங்க ஒதுக்கியே வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பித்தலாட்டம் பேசுறவங்க, பொய் பேசுறவங்களாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. நேர்மையா உழைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நேர்மையா உழைச்சாதான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஸ்லோகம் மாதிரி இந்த கும்பராசி என்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்க இது மாதிரி கும்பராசி என்பர்கள் புலம்புறதை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அடிக்கடி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கூலிக்கு போய் மாரடிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. சொந்த வேலை ஏதாவது செய்யலாம், சொந்த தொழில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். எடுத்த வேலையை கணக்கச்சிதமாக ரொம்ப பொறுப்பாக செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோக ஸ்தானாதிபதி விருச்சக ராசியில் செவ்வாய் வருவதனால வேலை பார்க்குற இடத்துல நிறைய எதிர்ப்பு, பிரச்சனை, நிறைய போராட்டங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நிறைய பிரச்சனை இருந்தாலும் அடடா என்ன ஒரு அற்புதமாக சிந்திச்சு இந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாராட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கூட்டத்திலே இருந்தால் கூட அந்த கும்பராசி என்பர்களுடைய உழைப்புக்குன்னு தனி ஒரு பாராட்டு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த போராட்டத்துக்கு நல்ல ஒரு வெற்றி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே வித்தியாசமா அணுக தெரிஞ்சவங்க, விறுவிறுப்பா வேலையை செய்ய தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். வியாபாரத்துல உள்ள நுணுக்கங்களை ஆராய தெரிஞ்சவங்க அப்படின்லாம் சொல்லலாம். பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத போலதான் இருப்பாங்க, ஆனா எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள். ரொம்ப ஆற்றலானவங்க, ரொம்ப திறமசாலிங்க அப்படின்லாம் இவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இவங்களை பத்தி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராசியில சனி பகவானும் ராகுவும் ரணருண ரோகஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்தரஸ்தானத்துல கேது, பாக்கியஸ்தானத்துல சந்திரன், தொழில் ஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக சாதகமாக ஆக்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்கள் சொல்லலாம். என்ன ஒன்று, எதையும் டக்குன்னு பெற முடியாது, கொஞ்சம் போராடணும். மனத்துணிவோடு போராடினீங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி தான். உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி. ஒவ்வொரு காரியத்தையும் சுமூகமாக கொண்டுட்டு போக தெரிந்து இந்த ஒரு ராசி அப்படின்னு இந்த கும்பராசி என்பவர்களை பற்றி சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மனத்துணிவு, ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக அணுகக்கூடிய ஒரு திறன், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதையுமே வேகமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விரயங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் வெற்றி கிடைச்சிடாது. நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தாமதங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். பொதுவாகவே நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வலுக்கட்டாயப்படுத்தி என்னுடைய பிரச்சனையை நீ சரி பண்ணி தான் ஆகணும், எனக்கு இதை நீ தந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உறவுகள்லாம் உங்ககிட்ட வந்து நிற்கும்.
கவனமாக நீங்கள் செயல்படணும். அதெல்லாம் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு ஒரு திறமையோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சரக்குகளை கையாளும் போது கரெக்டாக கையாளணும். இல்லை அப்படின்னா உடஞ்சோ அல்லது சேதமடைஞ்சோ ஏதாவது மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருள் மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அல்லது சேதமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதை பத்திரமா அனுப்புறது ரொம்பவும் நல்லது. உற்பத்தி பண்ணிட்டோம், அந்த பொருளை கொண்டு போய் வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் கவனமாக தானே நீங்கள் கொடுக்கணும். அதை கவனக்குறைவாக நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சக ஊழியர்களால் கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தேவையில்லாத மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரும். இருந்தாலும் ஃபைனலாக முடிச்சிடுவீங்க. வார ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி இறுதிக்குள்ளே எப்படியாவது முடிச்சிடுவீங்க. ஆனால் அந்த கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். புதுசாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துலேருந்து கூட ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த கும்பராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அணுகுமுறை அப்படி மற்றவங்களோட நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து செயல்படுத்துவீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனைகள், நிறைய மனம் கஷ்டப்படுற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய பேச்சையே கேட்காம இருந்த உங்களுடைய குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. கூடுதலாக உங்களுடைய வீட்டில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். நீங்களே பார்ட் டைம் ஜாபாக ஏதாவது செய்வீங்க அல்லது உங்களுடைய குழந்தைங்க மூலிமா எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த மார்கழி மாதத்தில் எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க உங்களுடைய சொல்ல கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவுமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ரொம்ப நாளாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதேமாதிரி எதையும் நடத்தி காட்டணும், நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதெல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க. ரொம்ப நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. ஒரு வேகத்தோடு ஒரு விவேகத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இல்லை இந்த மார்கழி மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் உறவுகளாகட்டும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடவே வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். பொதுவாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனைன்னு போயிட்டீங்கன்னாவே அது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பவர்கள் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறேன்னு இறங்க வேண்டாம். கவனமாக செயல்படுங்க. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். திட்டமிடுதல் எல்லாமே கரெக்டாக செயல்படுத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு அமோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்க்கணும். அவசர முடிவே எடுக்கவே வேண்டாம். அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி தொழிலில் வியாபார ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். நல்ல ஒரு பேச்சாற்றல் நல்ல ஒரு திறமைசாலிகள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நண்பன் தானே உறவு தானே அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில சின்ன
பிரச்சனையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலிடத்துல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் எடுத்தோம் கவுத்தம் இறங்காமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. அதே மாதிரி சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும். நம்ம ஒன்று நினச்சோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ஒன்று நடக்கும். அது உங்களுக்கு கோபம் அப்படி வரும். அந்த மாதிரி நீங்கள் நினச்சதை செயல்படுத்த முடியாத மற்றவங்க சொல்கிற விஷயத்த செய்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த கோபத்தை மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீண் வாக்குவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரையிலும் எதிர்காலத்திற்காக நீங்கள் போடுற உழைப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாணவர்களுக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.